ஹாய்ங்க. இட்ஸ் மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, மாவு பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல உப்பு போட மாட்டாங்க பாக்கெட் மாவுல. ஸோ, அதனால உப்பு போட்டு கலந்து தோசை ஊத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதது இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு, வாங்கிட்டு வந்தோனே அதது இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கும் ஒரு வேலை முடிஞ்சிருங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு தனியா பண்ணணும். இதுன்னா நம்ம சைட் பை சைடு அந்த நைட் ரொட்டீன் ஒர்க் பார்க்கும்போது இதையும் பண்ணி வச்சுட்டோம்னா, நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிரும். கருவேப்பிலலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஸோ, அதனால எண்ணெய் காய்ச்சறதுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகட்டுமேன்னு எக்ஸ்ட்ராஸா வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதையும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் காய்ச்சறது நான் நாளைக்கு அந்த ரெசிபி வீடியோ நான் உங்களுக்கு தனியா ஷேர் பண்றேன். அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு ஷேர் பண்றேன். இதுக்கு புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜ்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி, சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா பெருசு பெருசா நல்லா கிடைக்குது சீசனுக்கு. பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எண்ணெய் பார்த்தீங்கன்னா, எங்க இதுல தீந்துருச்சு ஆட்டுற பக்கம். இங்க பக்கத்துல அதனால சிக்கனுன்னு சொல்லி வாங்கியிருந்தேங்க. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக்